ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே ஈஸியாக எப்படி குக்கரில் 15 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக மசாலா வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். எப்போதுமே மசாலா வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. வறுத்ததுமே ஓரளவுக்கு நல்லா வாடை வந்ததுமே இது கூடவே 2 பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா லேசாக வறுத்து விட்டுருங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா வறுத்துட்டு சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கசகசா சேர்த்ததுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சுட்டு 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே ஒரு பட்டையும் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா மணமாக இருக்கும். பட்டை நல்லா பொரிஞ்சதுமே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது போதுமான அளவு. இதுக்கு மேல் நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இல்லைன்னா நீங்கள் மசாலா வதக்கும் போதே அதில் 5 வெள்ளைப்பூண்டு பற்கள் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறி நான் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நாட்டுக்கோழி கறியும் நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த கறியோட வாடை போகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்போதுமே நாட்டுக்கோழி கறி வாங்கினீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் வச்சுருக்க மசால் பொடியை சேர்த்துக்கலாம். இந்த மசால் பொடி நம்ம வீட்டிலே அரைக்கக்கூடிய மசால் பொடி. எல்லா புளிக்குழம்புக்கும் கறி குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மசால் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கறியை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். ஜீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய், வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்ந்து வதக்கி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 3லேருந்து 2 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். கறி ரொம்பவே சூப்பராக வெந்துடும் நாட்டுக்கோழி கறி. இதுக்கப்புறம் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிரும். குக்கர் விசில் வந்ததும் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணாமல் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறியும் நல்லா வெந்திருக்கும். குழம்போடைய மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணதும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே அருமையாக ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் குழம்ப கரண்டியில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. நாட்டுக்கோழி குழம்பு எப்போதுமே நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லியை தூவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்பவே அருமையான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.